முத்து, இந்த பொண்ணு அரசிக்கும் நம்ம குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுவோம் ஐயா. ஏன் அத்தா, எதுக்குன்னு கேக்குறேன். போயும் அந்த பிச்சைக்காரன் குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான என் பையன். நானே அம்புட்டு வருத்தத்துல இருந்தேன். இப்பதான் உண்மை வெட்ட வெளிச்சமா இருக்கு. இவளை அங்க அனுப்பி வச்சுட்டு, அண்ணா நீங்க பார்த்த அந்த கோடீஸ்வரர் விட்டு பொண்ண என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாண்ணா. அப்ப அரசி வாழ்க்கைக்கு யாரு பதில் சொல்றது? அத்தா, கண்டவங்க வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அனுப்பிடுங்க அத்தா, இந்த ஓடுகாலி குடும்பத்துக்கு கூட போய் சேரட்டும். புரியாம பேசாத சக்தி. முத்து, டேய், அந்த புள்ள சொல்றதெல்லாம் உண்மைதானே? ஆமாம் பெரியப்பா, ஒன்று விடாம எல்லாமே உண்மை. உங்க மேல சத்தியம். இல்ல, என் மேல சத்தியம். அன்னைக்கு ஊர்க்காரங்க முன்னாடி அந்த புள்ள நீ தான் தாலி கட்டினு சொல்லிச்சு. அப்பயே நீ வாயை திறந்து எதுவும் சொல்லல. ஏண்டா, அப்பதான் மலை முழுங்கின மாதிரி நின்னுட்டு இருந்த, இப்பயாச்சும் வாயை திறந்து சொல்ல. இல்ல, அப்ப இருந்த சூழ்நிலை சொல்ல முடியல. அப்படி என்னப்பா சூழ்நிலை? சொல்றேன். நான் இவளை விரும்பிலாம் கூட்டிட்டு போகல.